22 6 6 1981. 1981. டைம் வந்து 7:25 PM. 7:25 PM. பிறந்த இடம் சார்? ஈரோடுங்க. ஈரோடு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கும்பராசி, தனுசு லக்னம். கும்பராசி தனுசு லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எப்படி இருக்குங்க சார்? வேலை, பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். சனி திசை சுக்கிரபக்தி இப்போ போய்கிட்டு இருக்கு. சுக்கிரபக்தி 2 வருஷமாக போட்டு உங்களை பெரட்டி எடுத்திருக்கோம். 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. கரெக்டு தாங்க சார். 3 வருஷமாக ஜன்மச்சனியும் சேர்ந்துக்குச்சு, 6ஆம் அதிபதி புக்தியும் சேர்ந்துக்குச்சு. சுக்கிரபக்தி எப்போ வந்தாலும் தனுசு லக்னக்காரனை சுத்தல்ல விடும். ஓகே சார். இப்போ 3ஆம் மாதம் 5ஆம் மாதத்தில் சுக்கிரபக்தி முடியுது. ஜன்மச்சனி ஏற்கனவே முடிஞ்சாலும் சனி திசை சுக்கிரபக்தி வரைக்கும் இந்த சனி திசையே உங்களுக்கு 2016 2026 வரைக்கும் நல்லா இருக்காது. எண்டு வரைக்குமா சார்? ஓகே. ஆமாம், ஏன்னா சனி வந்து சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. சனியுடைய முற்பகுதி சனி திசை, புதன் திசை, சனி திசையில் புதன் புக்தி, சுயபுக்தி, கேது, சுக்கிர புக்திகள் அப்படி ஒன்றும் பெருசாக யோகத்தை செய்யாது. பிற்பகுதியில் ஒரு 3 மாதத்தில் சூரியன் ஆரம்பிக்கிறார், பாக்கியாதிபதி ஆரம்பிக்கிறார், சந்திரன் ஆரம்பிக்கிறார், செவ்வாய் ஆரம்பிக்கிறார். அட்டகாசமாக இருக்கும். சந்திரன் கூட அப்படிலாம் ஒன்றும் சஷ்டாஷ்டகமாக புக்திநாதன் சஷ்டம் இருந்தாலும் கெடுதல் நடக்காது. உங்கள் வாழ்க்கையே 45 வயசுக்கு பின்னாடி அப்படியே மாறும். ஓகே சார். வர்ற மார்ச் மாதத்துலேருந்து, அல்லது என்ன எப்போ நடக்குது, சுக்கிரபக்தி எப்போ முடியுது? மே மாதம் 29ஆம் தேதி முடியுது. நான் சொல்கிற பலன் பண்ணால் 1 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த மே மாதத்திற்கு பிறகு சனிதசை சூரிய புக்தியில் இருந்து பாக்கியாதிபதி 2 9 குடையவர்கள் தங்களுக்குள் கேந்திரம், லக்ன கேந்திரம். 2 குடைய சனி கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 9 குடைய சூரியன் கேந்திரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக தங்களுக்குள் கேந்திரம், லக்ன கேந்திரங்களில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உண்மையிலே பிரமாதமாக வேலை செய்யும். இந்த ஒரு 10 வருஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்காக சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம்லாம் பட மாட்டீங்க. ஏன்னா 3 சுபர்கள், 3 வலிமையான கிரகங்கள் லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பு, லக்னாதிபதியே கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் சனி திசையுடைய பிற்பகுதி தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஓகே சார். சார் பிஸ்னஸ் பண்ணலாமா சார்? பிஸ்னஸ் இப்போ நீங்கள் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. நீங்கள் எதையும் பண்ணலாம். ஓகே சார். நல்ல காலம் வரும்போது நல்ல எண்ணங்கள், நல்ல தொடர்புகள், சரியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வரும். கெட்ட காலம் வரும் பொழுது தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டு வருவார், ஏதாவது ஒரு ஆசை காட்டுற வேலைகள் நடக்கும். எங்கேயாவது போய் காலில் வச்சு மாட்டிக்கிட்டு அகலக்கால் ஆழம் தெரியாமல் காலில் விடுறது இருக்கும். இப்போ மே மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்லதுகள் நடக்க போகுது. அதனால் இந்த சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள், அதற்கப்புறம் வரக்கூடிய ராகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எதையும் தாராளமாக தைரியமாக செய்யலாம். சரியா? ஓகே சார். ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார். பொதுவாக பிஸ்னஸ் நல்லா இருக்குமா சார், இல்லை ஜாப்லேயே கண்டினியூ பண்ண நல்லா இருக்குமா சார்? முதல்ல ஜாப்பை விடாமல் சைடில் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ சுக்கிரபக்தி இப்போ வந்து ஜாப்பில் கூட உங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. 3 வருஷமாக 2023 24 25 3மே உங்களுக்கு ஜாப்பில் நல்லா இல்லை. ப்ரொமோஷன்றது இருக்காது, அல்லது மேலே யாராவது ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஆமாம் சார். ஜாப்பில் கூட உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நிம்மதி, ப்ரொமோஷன்லாம் இருக்காது. சுக்கிரன் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொழில் ரீதியாக மன அழுத்தங்களை கொடுத்தே தீருவார். சரிங்களா? ஓகே சார். சரிங்க சார். சூரியனில் இருந்து இப்போதைக்கு ஜாப்பை விட வேண்டாம். ஓகே சார். ஒரு 2 வருஷம் வேலையும் பார்த்துக்கிட்டு சைட்லேயே அப்படியே தொழில் ஆரம்பிங்க. இனிமேல் வந்து ஃபினான்ஷியலாக பொருளாதார முன்னேற்றமாக நீங்கள் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.